திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் கோலோச்சிய ஜாம்பவான் நடிகர்களுள் ஒருவர் எம்ஜிஆர். அவர் நடித்த படங்கள் இன்றளவும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அப்படி எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம் ஒன்று ஒத்த போஸ்டர் கூட ஒட்டாமல் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆன கதை பற்றி தற்போது பார்க்கலாம். அந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படம் கடந்த 1973ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் 2 எம்ஜிஆர், சந்திரகலா, லதா மற்றும் மஞ்சுளா என 3 கதாநாயகிகள் நடித்திருந்தனர். 6 வில்லன்கள், 8 சண்டை காட்சி, 10 பாட்டு என பல்வேறு நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தி படு பிரம்மாண்டமாக படத்தை தயாரித்தது மட்டுமின்றி இயக்கியும் இருந்தார் எம்ஜிஆர். தாய்லாந்து, ஜப்பான், புத்தர் கோவில், மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் என படத்தின் தலைப்புக்கு ஏற்றாற்போல் உலகம் முழுக்க சுற்றிதான் இதன் படப்பிடிப்பை எடுத்துள்ளனர். இந்த பிரம்மாண்ட படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் திமுகவினர் தடுத்துள்ளனர். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பின்னர் அதிமுகவை தொடங்கினார். அந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனதால் அவருக்கு மீண்டும் பெயரும் புகழும் கிடைத்துவிடும் என அஞ்சி திமுகவினர் அதனை ரிலீஸ் செய்ய விடக்கூடாது என முடிவோடு இருந்தார்களாம். அந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க படத்துக்கு 40 முதல் 50 பிரிண்டுகள் வரை போடுவார்களாம். ஆனால் தியேட்டர்களுக்கு வெளியே திமுகவினர் ஆள் போட்டு எம்ஜிஆர் படப்பெட்டி வந்தால் அதை எரித்துவிட வேண்டும் என்கிற உத்தரவும் பறந்ததாம். அதையும் மீறி அனைத்து தியேட்டர்களிலும் பின்வாசல் வழியாக பெட்டியை கொண்டு வந்து இறக்கிவிட்டதாம் எம்ஜிஆர் டீம். படத்தின் ரிலீஸ் தேதி முன்கூட்டியே அறிவித்துவிட்டதால் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்கிற பதற்றம் எம்ஜிஆர் ரசிகர்களிடமும் இருந்திருக்கிறது. ஆனால் படத்தின் ரிலீஸ் அன்று வரை கூட அப்படம் குறித்து எந்த ஒரு போஸ்டரும் ஓட்டப்படவில்லையாம். போஸ்டர் ஒட்டாமலேயே தியேட்டரில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார் எம்ஜிஆர். படம் ரிலீஸ் ஆனது தெரிந்ததும் ரசிகர்கள் தியேட்டர் நோக்கி படையெடுக்க படத்தை நிறுத்தி பிரச்சனை செய்ய வேண்டும் என்று காத்திருந்த திமுகவினரும் தியேட்டருக்குள் சென்றதும் எம்ஜிஆரின் நடிப்பை பார்த்து மெய்மறந்து விசில் அடிக்க தொடங்கிவிட்டார்களாம். அந்த அளவுக்கு அவரின் நடிப்பு அனைவரையும் ஈர்த்திருக்கிறது. அப்படி போஸ்டரை ஒட்டாமல் ரிலீஸ் ஆன உலகம் சுற்றும் வாலிபம் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாகி மாஸ் காட்டியுள்ளது. அப்படத்தின் மூலம் தனது திறமையை மட்டுமின்றி தனக்கு இருக்கும் ரசிகர் பலத்தையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். போஸ்டர் பப்ளிசிட்டியே இல்லாமல் ஒரு படத்தை ரிலீஸ் செய்ய முடியாது என்று சவால் விட்டவர்கள் மூஞ்சில் உலகம் சுற்றும் வாலிபன் பட வெற்றி மூலம் கரியை பூசியிருக்கிறார் எம்ஜிஆர். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.